நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறேன். என்னென்னா முட்டை கேக் பண்ண போகிறேன். 2 முட்டை வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே வந்து இதை வந்து உடச்சி பீட் பண்ணுவேன். ஓகே நண்பா. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் எனக்கு வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ நோன்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி லாஸ்ட் நோன்பு. ஸோ அதனால் சரி இன்றைக்கி வந்து வெண்ணிலா கேக் பண்ணலான்ட்ருக்கேன். இன்ஷால்லா சூப்பராக இருக்கும் கேக்கு. ஆனால் வெண்ணிலா எசன்ஸ் போடல, வெண்ணிலாவுக்கு பதில் போட்டுக்கலாம். நீங்கள் என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு அது மாதிரி போட்டு பண்ணுறேன். சூப்பராகும். இது மாதிரியும் மைதா மாவில் தான் பண்ண போகிறேன். ஓகே நண்பா. ஸோ மறக்காமல் என்ன சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. ஸோ அதே மாதிரி 500 ரீச் ஆகிட்டு இன்னொரு 500 ரீச் ஆகணும். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். ஓகே ஜஸாக்கல்லாஹ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? இதில் முட்டையை இப்போ நான் உடச்சி பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு சில முட்டையை ரெண்டும் சேர்த்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை உடச்சிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம்ப்பா. ஒரு 30 கிராம் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும்போது ஸோ இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். உங்கள்கிட்ட அந்த ஹேண்ட் மிக்ஸ் இருந்தாலும் அது மாதிரி வச்சு கூட அடிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 30 ml ஆயில் ஊற்றிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. முட்டை ப்ரெட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இதோட திராட்சையும் போடுறேன். ஒரு 3 கிராம் போட்டுங்க. என்ன பாருங்கள், திராட்சை கருப்பு திராட்சை தான் போடுறேன். நல்லாயிருக்கும். அதோட கடலையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இது மேலால் போடுறதுக்காக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இடிச்சு இது 3 கிராம் போட்டுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே, மாவு மிக்ஸ் பண்ணிடணும் தான். ஸோ இதில் மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயினர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மாவு கட்டியாச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நின்று எல்லாம் மிக்ஸ் அப்படியே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சேர்த்து சோடாமாவு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூனில் அரை இது போட்டுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க பாருங்கள். இந்த கன்சன்ட்ரேட் இருக்கணும். அப்படியே கொட்டுது பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ இதில் மாற்றிடுவேன். இதுக்கு மேலே இப்போ பட்டர் பேப்பர் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பர் நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே ட்ராப்பாக அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. உங்களுக்கு கீழே ஒட்டாது, சேஃப் ஆகிடும். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி ஐடியாவில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம் பேப்பரை.
ஸோ இப்போ பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதில் அப்படியே ஊற்றிடணும் தான் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அப்படியே இறங்குது பாருங்கள், சூப்பராக. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு லூஸாக இருக்கும். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா கேக் டைட் ஆகிடும். அப்படியே லூஸாக விடுது பாருங்கள். எக்ஸ்பெக்ட் பாப்போ. இப்போ நான் அந்த நட்ஸும் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே தூரி விட்டுக்கிறேன். இப்படி போட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடும். ஸோ அப்படியே உள்ளே வச்சுருங்க தான். ஓவன் நல்லா இதாக சூடாக இருக்குது. சும்மா ஒரு 10 நிமிஷம் போதும், ரொம்ப ஹீட் பண்ண தேவையில்ல. சூப்பராக பேக் ஆகிடும். ஒரு 165லேருந்து 180 முடிக்கும் சரி டிகிரி வச்சுக்கோங்க. கேக்கு ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு பாருங்க, செம்மையாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள், கரெக்டாக இருக்கணும். மாவு ஒட்டிச்சுன்னா கரெக்டாக இருக்குது. செம்மையாகிடுச்சு பாருங்க, அக்காவாகிடுச்சு. சூப்பராக இருக்குது கேக்கு. ஸோ கொஞ்சம் வெடிச்சிடுச்சு. ஸோ அது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அது கேக் அப்படியே பேப்பர் அப்படியே எடுக்கிற பாருங்கள், அப்படியே வந்துடுச்சு ஒட்டாமல். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு லெவலாக பாருங்கள். அப்படியே இதில் மாற்றியாச்சு, அழகாக பேப்பரோடு வந்துடுச்சு பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்து அப்படியே திருப்பி கூட நீங்கள் இந்த பேப்பரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள். அழகாக இந்த பட்டரு எண்ணெய் போட்டேன், இதை அப்படியே கழட்டிடணும். அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது மடங்கிடுச்சு உள்ள, ஸோ அதனால் இதாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. செம்மையாகிடுச்சு நம்ம கேக்கு. இதுதான் வந்து முட்டை கேக்கு. வெண்ணிலா போட்டிங்கன்னா வெண்ணிலா கேக்கு, சாஃப்டான கேக்கு. கேக் அருமையாக வந்துச்சும்பா, செம்மையாக இருக்கு பாருங்கள். நம்ம ஊர் கேக்கு இது, நம்ம ஊர் பேக்கரி கேக்கு. சூப்பராக பண்ணிட்டேன். வீட்டில் எப்படி பண்ணிட்டு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக்கை ஒன்று சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்டுலாம். இது கட் பண்ணுறேன் அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக வச்சு பாருங்கள். செம்ம லெவலாக இருக்குது. ஒன்று வேணுமா இந்த சைடு ஒன்று கட் பண்ணிடலாம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பீஸ் கொடுத்துருவேன். மாஸ்டருக்கு அம்மா வந்துடுச்சு. ஸோ அவருக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், துவா பண்ணுங்கள், எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நல்லா ஆகணும்னு சொல்லி. கரெக்டாக நோம்பு டைமில் அவருக்கு மாஸ்டருக்கு அம்மா வந்துடுச்சு. அல்லாஹ்கிட்ட இறைவன்கிட்ட துவா பண்ணுங்கள், சீக்கிரம் குணமாயிடும்னு சொல்லி. ஸோ இதுதான் ஸோ நான் க்ரீம் கேக்கெலாம் போடுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஆவி அப்படியே பரபரப்பாக இருக்குது. ஸோ ஒன்று நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணுவேன். ஓகே நண்பா. ஸோ நண்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ சின்ன பீஸாக சாப்பிட்றேன். இப்போ நோம்பு திறந்தாச்சு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்கு.
உங்களுக்கு தெரியும், நான் அடிச்சு கூட காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். சூப்பராக நல்லா பேக் பண்ணி சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் தான் வச்சேன், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேனாப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கைர்.